வெல்கம் பேக் டு பரம்பிரியா சமையல் சேனல். வணக்கம் நண்பர்களே, சத்தான சுவைமிக்க கம்பு சோய் தோசை செய்யும் முறை இன்று பார்ப்போம். தேவையான பொருட்கள்: கம்பு 25 கிராம், முழு உளுந்து 15 வெந்தயம் 4 ஸ்பூன், ஜவ்வரிசி 2 ஸ்பூன், சோயா 50 கிராம், உப்பு 1 சிட்டிகை. சுத்தமான கம்பை 8 மணி நேரம் ஊற வைக்கவும். கருப்பு உளுந்து அல்லது முழு உளுந்தை 4 மணி நேரம் ஊற வைக்கவும். வெந்தயத்தை தனியாக 4 மணி நேரம் ஊற வைக்கவும். ஜவ்வரிசியை 2 மணி நேரம் தனியாக ஊற வைக்கவும். சோயாவை தனியாக 4 மணி நேரம் ஊற வைக்கவும். 8 மணி நேரத்துக்கு பிறகு ஊற வைத்த கம்பு, ஊற வைத்த முழு உளுந்து, ஊற வைத்த சோயா, ஊற வைத்த வெந்தயம், ஊற வைத்த ஜவ்வரிசி இவைகளை தனித்தனியாக கழுவி சுத்தம் செய்து ஒவ்வொன்றாக கிரைண்டரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரைக்கவும். அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் வழித்து 1 சிட்டிகை உப்பு போட்டு கலந்து வைக்கவும். 1 மணி நேரத்துக்கு பிறகு தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் அல்லது நெய் விட்டு தோசை வார்த்து பரிமாறவும். தென்ன திகட்டாத சத்தான சுவைமிக்க கம்பு சோய் தோசை ரெடி. இந்த சத்தான சுவையான ஆரோக்கியமான தோசையை செய்து பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் பல புதிய உணவுகளை செய்து மகிழவும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.